திருமணமாகி ஆரம்ப நாட்களில் கன்சீவாக இருந்தாங்க. எனக்கு மறக்கவே முடியாது. அப்போ ராத்திரி ஒரு 2 மணின்னு ராத்திரி 2 மணி என்னை தட்டி எழுப்புறாங்க. எப்பா ஒரு நிமிஷம் எழும்புங்க. எழும்பி என்னம்மா எனக்கு உடனே புரோட்டா வேணும். எத்தனை மணி? 2 மணின்னு. தோத்தர் என்ன சரி எப்பல காலையில் வாங்கி தரமில்ல. ஏம்மா 11 கிலோமீட்டர் போனால் தான் ராத்திரி புரோட்டா வாங்க முடியும். விளையாட்டா கதை. 2 மணிக்கு மேலே. அப்போ நான் சொல்லேம்மா வேணாம், இனி ஒன்று பண்ணுவோம், காலையில் உனக்கு என்ன வேணுமா வாங்கித்தார். நோ எனக்கு பசிக்கு இப்போ வேணும்னா நான் வேற புருஷனாச்சா. அதுக்கு மேலே கல்யாணம் அன்னைக்கு நான் சொல்லேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பெருக்கி மட்டும் கோடிட்ட இடத்தை நிரப்புக இல்லையா. நம்ம வேற வாக்கு பண்ணிட்டோம்ல, செய்ய மாற்ற முடியுமானே? முடியாதுல்ல. சரி 2 மணிக்கு என்னெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா. யோசிச்சுட்டு சரிம்மா நீ படுத்துக்க நான் வாரம்ட்டு ஒரு குளிர்காலம் பார்த்துக்கிடுங்கம்மா. குளிர்காலம் காலையிலே 2 மணிக்கு வண்டி எடுத்துட்டு பைக்கில் 11 கிலோமீட்டர் போயிருக்கேன் ஆலய மண்டபத்துக்கு. அங்கே ஒரு பிஸ்மின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் போய் 3 புரோட்டாயும் சால்னாவும் ஒரு பீப்பும் வாங்கிட்டு வாரேன். இவ தூங்கிட்டா. எப்போ எப்படி ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்திருப்பேன். இவளை தட்டி எழுப்புறேன், எவ்வளோ எந்திரி கொண்டு பிரிட்ஜி மேலே வைங்க, நான் காலையில் சாப்பிட்றேன். எவ்வளோ இதுதானே நான் அப்பவே சொன்னேன். சொல்லுது உனக்கு என்னை பார்த்து ஒரு மாதிரி தெரியுதானே உனக்கு? லூஸ் வேலை மாதிரி தெரியுதில்ல. அவளுக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கு. உலகத்திலே நமக்கு வருகிற சில விருப்பங்கள் நான் தான் சொல்கிறேன். இன்னைக்கு அதை தான் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நான் எப்பவுமே சிரித்த முகமாக பேசுவேன். மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான், எருமை சிரிக்காது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ண வந்தேன். மாட்டுத் தொழுவுக்கு போகாமல் உங்கள்கிட்ட வர்றது காரணம் நீங்கள் மனிதர்கள் என்ற நிச்சயத்தில். எனக்கு சிரிக்காதவன் மேலே எனக்கு சந்தேகம் வந்துடும். இவன் கண்டிப்பாக வேற ஏனோ தப்பி வந்தவனாத்தான் இருக்கும். அலையிலோயா. ஆனால் ஒன்று சொல்லுங்கம்மா, இதுதான் நேற்றுக்கு இரவில் 1 மணி நேரத்தில் விருப்பம் மாறிச்சு. பார்த்தீங்களா? 1 மணி நேரத்தில் விருப்பம் மாறிச்சு. அதான் நான் சொல்லவார். இல்லை ஒரு 2 மணிக்கு உனக்கு தேவைப்பட்டது 3 மணிக்கு உனக்கு வேண்டான்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஐயா இந்த உலகத்தில் சில விருப்பங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த விருப்பங்களே இன்னைக்கு மறந்து போச்சு. ஆனால் ஜெபிக்கிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆராதிக்கிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மறக்க நினைச்சு கூட சில விருப்பங்கள் மறக்கவே இல்லை. பார்த்தீங்களா? இருக்கா இல்லையா? அல்லேலூயா. புரியுதா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க அந்த விருப்பத்தை மறக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த விருப்பத்தை உங்களால் மறக்க முடியல. ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வருது. செய்தியை கேட்கும் பொழுதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் அது ஞாபகத்துக்கு வருது. நம்ம எவ்வளவோ நினைக்கிறோம், அதெல்லாம் நம்ம முடியாது. சில நேரத்தில் அந்த விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது மலைக்கு மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். நம்மளால முடியவே செய்யாது பிரதர், நம்மளால அந்த அளவுக்கு ஆகவே முடியாது, நம்மளால அந்த அளவுக்கு வரவே முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த விருப்பத்தை மட்டும் யாராலையும் நமக்குள்ளே இருந்து என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. ஜெபிக்கும் பொழுது அதை நினைச்சாலே நமக்கு அழுகையாக வரும். அதை நினைச்சாலே நமக்கு அழுகையாக வரும். நம்ம எவ்வளவோ அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். ஒவ்வொரு முறை தேவ மனிதர்கள் பிரசங்கத்திற்கு வரும் பொழுதும் என்னுடைய தரிசனம் நினைப்பூட்டப்படுகிறது, என் ஜெபங்கள் நினைப்பூட்டப்படுகிறது, என் விருப்பங்கள் நினைப்பூட்டப்படுகிறது. நான் ஏன் அப்படி மாறக்கூடாது, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி வரக்கூடாது, இந்த நினைவுகள் எனக்குள்ளே எழும்புகிறது. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவரே அந்த விருப்பங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு உகந்தவைகள் அல்ல, என்னுடைய வாழ்க்கைக்கும் அந்த தரிசனத்துக்கும் சம்பந்தமே. ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த விருப்பத்தை என்னால் மறக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க தெரியுமா? அது உண்மையாகவே உங்களில் மாம்சத்தில் தோன்றினது அல்ல, அது தேவனால் உங்களில் உருவாக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுது உங்களுக்கு புரியுதா? எத்தனையோ முறை அதெல்லாம் நமக்கு நடக்குமா, அதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்குமா,
அதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு என்னால் வர முடியுமா? அந்த அளவுக்கு என் பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு என்னால் ஊழியத்தில் பயன்பட முடியுமா? அப்படின்னு நம்மவே சந்தேகப்படுகிற அளவிற்கு சில விருப்பங்கள் நமக்குள்ள எழும்பும், பார்த்துக்கிடுங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேம்மா, உங்களுக்கு உங்கள் நினைவுகளுக்கு சம்பந்தம் இல்லை. எத்தனையோ முறை அதை மறக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் இந்த விருப்பங்கள் உங்களுக்கு தலை உயர்த்துகிறது. ஆனால் தெளிவாக சொல்லுகிறேன், அது உங்களால் உருவாக்கப்பட்டதல்ல, அது தேவனால் உண்டாக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஏம்மா, நான் ஒரு சாதாரண லாரி டிரைவரியா, 9ஆம் வரையும் தான் படிச்சிருக்கேன் பாஸ்டர். தமிழை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அவர் சொன்னேன், நான் சொல்லி அவர் கேட்கல. நான் சொல்லி அவர் கேட்கல. நல்லா சொன்னேன், நம்மளை விட்டுருங்க, நமக்கு தமிழே தள்ளாடிட்டு கிடக்கு, நான் வரமாட்டேன்னா. இல்லை, நீ தான் வேணும்னு வந்துட்டேன், கொண்டு வந்துட்டார். நான் ஆரம்பத்தில் பாடிக்கிட்டு கொஞ்ச நாள் அப்படி இப்படி நம்ம வாழ்க்கை அப்படி வண்டி ஓடிச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என் மனசுக்குள்ள ஒரு ஆசை. அன்னைக்கெல்லாம் வால் போஸ்ட் எல்லாரும் அடிக்கிறாங்க, பேனர் எல்லாரும் கட்டுறாங்க, செத்தாலும் பேனர் பெத்தாலும் பேனர். விளக்கம் வேணும் இல்லை? சரி, வேணாம் இல்லை? உங்கள் ஊர்லேயும் அப்படி தானா? புதிதாய் பிறந்த குழந்தையை வாழ்த்துகிறோம், தோத்தர. பெத்தாலும் பேனர், செத்தாலும் பேனர், கண்ணீர் அஞ்சலி. உங்களுக்கு இல்லடா, பொதுவாக சொன்னேன். நீங்கள் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறீங்க இல்லையா? இன்னைக்கு தானே அந்த அளவுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு ஆள் வால் போஸ்ட் ஒட்டாகன்னா அது பெரிய பாஸ்டராக தான் இருக்கு. எனக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஓப்பனாகவே சொல்கிறேன்ப்பா. ஆனால் அன்னைக்கு நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அன்றைக்கெல்லாம் வால் போஸ்ட் ஒன்று சோத்தில் ஒட்டி இருக்குன்னா அது ஒரு பெரிய பாஸ்டருக்கு தான் ஒட்டி இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருந்தோம்னா இறங்கி வால் போஸ்ட் பக்கத்தில் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, சாகிறதுக்கு முன்னால் ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி வால் போஸ்ட்டில் என் பேர் வரணும் சுவாமி, அப்படி பார்த்தப்பறம் தான் என்னை நீர் எடுக்கவே செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தமிழ் பைபிள் பார்த்தா வாசிக்க வராது. எனக்கும் என் தரிசனத்துக்கும் ஆசைக்கும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு நாளில் மக்களை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. நாளை மறுநாள் ராத்திரி இந்த இடத்திலிருந்து போகிறதுக்கு முன்னால என் பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையை ஏசப்பா மாற்ற விரும்புகிறேன், மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா, மாற்ற விரும்புகிறேன். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னால் அந்த விருப்பத்தை அடக்க முடியல. நான் உட்காந்து யோசிப்பேன், இல்லை உனக்கு தமிழே வராது, நீ எப்படி பிரசங்கம் பண்ண போறா? ஆமாம் என்ன அப்படின்னு 2 நாளைக்கு அடக்கி வச்சிருப்பேன். 3ஆவது நாள் மறுபடியும் நினைவுகள் நெட்டுக்கு நிற்கும். தோத்துறோம். அவங்க பிறகு கொஞ்ச நாள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு எப்படி வரணும் ஆண்டவரே, எனக்கு நீர் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். தோத்துற. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, உடனே நம்மளால முடியாது அப்படின்னு இருப்பேன். ஆனாலும் என் அறிவுக்கு எந்த வால் போஸ்டையும் நான் விட்டு வச்சது கிடையாது. என் கண்ணை கிராஸ் பண்ணினா காரில் எத்தனை பேர் இருந்தாலும் 1 நிமிஷம் நில்லுங்கன்னு நேர போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். எந்த ரோடுன்னு பார்க்கறதில்ல, எந்த வீடுன்னு பார்க்கறதில்ல. ஆனால் நான் அடிக்கடி நினைப்பேன், நான் ஏன் லூசு பயலாகவே இருக்கேன்? ஏன்னா நமக்கு தான் அந்த விருப்பத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லையே. நம்ம அப்பா பாஸ்டர் கிடையாது, அப்பாவை ஊழியத்தில் தான் இருந்தார். பாஸ்டர் அப்போ பாஸ்டராக இல்லை, ஏன்னா அவர் செத்து போயிட்டார் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அவர் இறந்துட்டார். எனக்கு ஆதரவுக்கு யாருமே கிடையாது. இதுதான் ஊழியம்னு யாரும் சொல்லித்தரல, இப்படித்தான் ஊழியம்னு யாருமே சொல்லித்தரல. நம்ம பிள்ளைகளாக இருந்தால் கையை பிடிச்சி என்ன செய்யலாம், நடத்தலாம். அந்த அளவுக்கு நடத்துறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் விருப்பம் மட்டும் தலை உயர்ந்து நிற்கிறது. வாழ்க்கையில் இப்படி வரணும்னு ஆசை, ஆனால் வருவதற்கான வழிகள் இல்லை. இப்படி வரணும்னு ஆசை, கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை. அந்த நாட்களில் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறோம்ப்பா, இன்னைக்கு பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கு அடையாளம். அல்லேலூயா. இது மட்டும் இல்லை, உலகத்தின் எத்தனையோ நாடுகளை கால் மிதிக்க கர்த்தர் வைத்து விட்டார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சமீபத்தில் ஒரு நாள் தோத்திர வெளிநாடு ஒன்றுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே வால் போஸ்ட் ஒட்டினாங்க. அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன் பாஸ்டையா நீங்கள் இங்கேயா இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைடா நேற்றுக்கு தான் முந்தா நேற்று முடிச்சுட்டு நேற்றுக்கு தான் வந்தேன்னு. இந்தியாவில் பார்த்து இங்கேயும் பஞ்சாயத்தில் கிணத்துல எல்லாம் நீங்கள் தான் இருக்கிறியான்னு. இந்த வால் போஸ்ட் ஓட்டுற பஞ்சாயத்து கிணத்துல தானே ஓட்டுறாங்க. தோத்தர். இங்கெல்லாம் பைப்பு, எங்கள் ஊரில் கிணறு.
நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு காலத்தில் நம்ப முடியாத ஒரு விருப்பமாக இருந்துச்சுங்க. நம்மால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விருப்பமாக இருந்துச்சுங்க. நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் மட்டும் தேவனுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்த பொழுது என் விருப்பத்தை அப்படியே மாற்றிட்டாருங்க. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு பராக்கா திருச்சபை இந்தியாவில் மட்டும் இல்லை மக்களே, அநேக நாடுகளில் இருக்கிறது. நான் தான் அதுக்கு தலைமை போதகர். ஆனால் தமிழை தவிர எனக்கு ஒன்று இளவும் தெரியாது. நான் சொல்லுது உனக்கு புரியுதா இல்லையா? அதுதான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவர். அநேகர் என்ன செய்யறாங்க, தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்காததுனால தான் அநேகருடைய வாழ்க்கையில விருப்பங்கள் நடைமுறைப்படாமல் இருக்கு. விருப்பங்கள் நடைமுறைப்படணும்னா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ பாருங்களேன், ஏன் அவர்கள் அலைந்து தெரிந்தார்கள்? தேவனுடைய சித்தத்தை அவர்கள் அறியலை, தேவனுடைய சித்தத்தை அவர்கள் புரியலை, தேவ சித்தத்துக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கலை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் நம்மையே நம்மளால் நம்ப முடியாதியா? இவ்வளோ குழந்தைகள் இருக்கிறீங்களே, உங்கள் எதிர்காலத்தை மகிமையே மாற்றுவார். ஏமா இன்னைக்கு அங்கிள் நிற்கிற இடத்துல நாளைக்கு ஏன் நீங்கள் நிற்கக்கூடாதுன்றேன். இன்னைக்கு நான் பேசுகிற இந்த இடத்துல நீங்கள் நாளைக்கு ஏன் பேசக்கூடாது? என்னை நிரப்பினவர் உங்களை நிரப்பினா போதுமே, எங்களை அபிஷேகித்தவர் உங்களை அபிஷேகித்தா போதுமே, எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தால் போதுமே. ஏன் முடியாது? உங்களை மாதிரி ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒருத்தனா தோத்திர கூலி வேலை செய்துட்டு இருந்தவன் தானே நான், என் ஆண்டவர் கொண்டு வந்தாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு ராத்திரியில் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கூடியா? உன்னாலேயே உன்னை நம்ப முடியாதியா? அல்லேலூயா. நம்ம நாளைக்கு எங்கே இருக்க போகிறோங்கிறது இன்னைக்கு நம்ம யார் கையில் இருக்கணுங்கிறதா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 550 ரூபா இந்த பெண்ணுக்கு விலைம்மா, 550 ரூபா இந்த பெண்ணுக்கு விலை. இது ஒரு குழந்தைக்கு கையில் கொடுத்தோம்னு வைங்க, இது என்ன யூஸ் ஆகும்? அது என்ன பண்ணுது? தரையில் கிறுக்குது, கூட்ட முடிகிறதுக்குள்ள இதுக்கு சோலி முடிஞ்சிடும். ஆமாவா இல்லையாம்மா? அதுதானே, இதுக்கு சோலி முடிஞ்சிடும். இதே நேரத்தில் ஒரு 10 வயசு பையன் கையில் கொடுத்தா இது என்ன செய்யும்? ஹோம்ஒர்க் எழுதும், இல்லைன்னா நோட்ஸ் எழுதும். அதே நேரத்தில் ஒரு வாத்தியார் கையில் இதை கொடுத்தா இது என்ன பண்ணும்? இது கையெழுத்து போடும், நிறைய பேருக்கு தலையெழுத்தை நிர்ணயிக்கும். இல்லை பேப்பர் திருத்தம் இல்லாமா? பேப்பர் திருத்தம் இல்ல. சரி, இதே ஒன்று ஒரு நீதிபதியினுடைய கைக்கு போனால் அநேகருடைய தீர்ப்பு எழுதும். இதே பேனா ஒரு ஓவியனுடைய கையில் போனா அது அநேக படங்களை, அதுதான்மா பேனா ஒண்ணுதான், அது எந்த இடத்துல யார் கையில இருக்குங்கிறதான் பிரச்சனை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல ஆண்டவர் கையில வந்துருச்சுன்னா மகிமையா இருக்கும் மக்களே. நாளைக்கு நான் எங்க இருக்க போகிறேன் என்பது இன்றைக்கு யாருடைய கையில் இருக்கிறேன் அதுதான். நம்ம அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, பிசினஸ் தேவ